சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பெரியவங்க இப்படி நல்ல மனசோட வாழ்த்துறது பெரிய விஷயம். இன்னைக்கு எனக்கு அந்த கொடுப்பு நடந்திருக்கு, அவ்வளவுதான். சரி, நான் வரேன்னு. சரிம்மா. சௌந்தர்யா, சௌந்தர்யா, எங்கம்மா கிளம்புற? நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அதான் அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம். வேணாம் வேணாம் வேணாம். அம்மா ரொம்ப மனசு நொந்து போயிருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட எதுவும் பேச வேணாம். இங்க பாரு, அவங்களா வெளியே வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் தொந்தரவு பண்ண வேண்டாம். சரி, பரவாயில்ல. நான் போய் நீலவேணி அம்மா கிட்டயும் செல்வி அம்மா கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புறேன். அம்மா வந்ததும் சொல்லிடுங்க. சரிம்மா. சரிங்க, பாத்து போமா. நாங்க கிளம்புறோங்க. ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிக்க முடியல, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. வந்த வேலையெல்லாம் சிறப்பா முடிஞ்சதுல, கிளம்ப வேண்டியதானே. விடுங்க, நீ கிளம்புமா. நெல்லு, நீ நல்லவன்னு எங்க அண்ணி நம்பினாங்க. எங்க அண்ணி நம்பின ஒரே காரணத்துக்காக தான் இந்த குடும்பத்துல எல்லாரும் உன்னை நம்பணும். ஆனா பேசி வச்சுட்டு கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டல, ஆறாதடி எனக்கு. அந்த அளவுக்கு என் மனசை நீ நோகடிச்சிட்ட. என்ன பேசுறீங்க? இதுல சௌந்தர்யா எந்த தப்பும் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. அப்படி இருந்திருந்தா அண்ணியே அப்ப கேட்டிருப்பாங்கல்ல. நீ சும்மா இரு செல்வி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவளும் அந்த தீபிகாவும் ஒன்னா படிச்சவங்க. அன்னைக்கு கோவில்ல இவளுங்க ரெண்டு பேரும் கொஞ்சி கொலாவினத எல்லாரும் தானே பார்த்தோம். போய் பார்க்கலாம். வாங்க. உண்மைதாம்மா, நாங்க ஒன்னா படிச்சிருக்கோம், நல்லா தெரிஞ்சவங்க தான். ஆனா தீபிகா இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. இதத்தான் சொன்னேன், தெரியாது தெரியாதுன்னு கூட்டு களவாணித்தனம் பண்ணேன்னு. அது இதுதான். என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏ சௌந்தர்யா, சொல்லிட்டு வரேன்னு சொல்லி தானே உள்ள வந்த. இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்க நீ? வாங்கம்மா வாங்க. இப்ப சந்தோஷம் தானே? இப்ப திருப்தியா? எங்க அண்ணி இன்னைக்கு யாரையும் பார்க்க கூடாதுன்னு தலை குனிஞ்சு போய் ரூம்குள்ள பூட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இதோ நிக்கிறாளே உங்க பொண்ணு, இவதான். இப்படி பேசுறாங்களே, அந்த பொண்ணு சௌந்தர்யா அப்பாவிமா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் தான் பட்ட அடியை கூட காட்டிக்காம மறைக்க பார்த்துச்சு. அதை போய் இப்படி பேசுறீங்களே, தப்புமா, தப்பு. தப்பா பேசுறீங்களேம்மா. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டா. எல்லாம் தெரிஞ்ச நீங்க இப்படி பேசலாமா? பேசுவேங்க, அப்படிதான் பேசுவேன். யார் என்ன நியாயம் சொன்னாலும் உண்மை காணாம போயிடாது. அந்த தீபிகா ஓடி போறது இவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சும் இவ அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிருக்கா. ஏங்க இப்படி அபாண்டமாலாம் பேசாதீங்க. ஏங்க, உங்க வீட்டு வாசல்ல அந்த பொண்ணை கையும் கடமா புடிச்சு விசாரிச்சப்போ உங்க அண்ணியும் தானே கூட இருந்தாங்க. ஒரு வார்த்தை அவங்க ஏதாவது தப்பா பேசினாங்களா? மனசாட்சி உள்ளவங்களுக்கு நிஜம் தெரியும் சகல. ஹலோ, எங்க வந்து என்ன பேசுறீங்க? மனசு வலிக்குது. எங்க அண்ணி எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி. அவங்கள அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா ஒருத்தி. இவ அவளுக்கு ஓடி போறதுக்கு உதவி பண்ணிருக்கா. இவளை எப்படிங்க மன்னிப்போம்? வேண்டாம்மா, அபாண்டமா பேசாதீங்க. ஏங்க பாத்துட்டு நிக்கிறீங்களே, நீங்க சொல்லக்கூடாதா? எனக்கு என்ன சொல்றதுன்னு உண்மையிலேயே தெரியலங்க. ஏன்னா எங்க யாருக்குமே என்ன நடந்ததுன்னு முன்னாடி எதுவும் தெரியாது. இந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு உங்க மனசு சொல்லுது. ஆனா அத பழிச்சுன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குது. செல்வியம்மா, நீங்களுமா இப்படி ஆயிட்டீங்க? ஏங்க, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவே அதானே சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த கல்லூரி மங்கைக்கு தெரியாது எங்க போச்சு புத்தி.
போதுங்க இவ்வளவுதாங்க லிமிட். ஏன் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியுமா? நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். ஆனா சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு அமுக்குனாங்கிழங்க என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு ச்சே, கொஞ்சம் வாயை மூடு. உன்னை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. போ வெளியே. சௌந்தர்யா, ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? யோ போயா. ஏங்க அறிவில்ல உங்களுக்கு? சொல்லிட்டு போலான்னு வந்த பொண்ணை இப்படியா தள்ளி விடுவீங்க? ஏமா கேக்க நாதியில நினைச்சிட்டு இருக்கீங்களா? கூப்பிடுங்க அந்த அம்மாவை, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துரலாம். இத பாருங்கம்மா, உங்க வீட்டு புள்ளைய காப்பாத்தனவாமா என் பொண்ணு. அவளுக்கு நீங்க நல்ல பதில் மரியாதை செஞ்சிட்டீங்க. போதுமா, போதும், நாங்க போறோம். போய் தொலைங்கன்னு தானே நானும் சொல்றேன். பணக்கார புத்தி என்னன்னு காட்டிட்டீங்கல்ல, உங்களெல்லாம் சத்தியமா விட மாட்டேன். சகல, இவங்கிட்ட பணம் இருந்தா நம்ம கிட்ட உண்மை இருக்கு. என்ன பெரிய பணம்? நல்ல மனசு இல்லாத இடத்துல பணம் இருந்தும் மதிப்பு கிடையாதுமா. அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், போயா. வேண்டாம், போதும், விட்டுருங்க, நம்ம போயிடலாம். சௌந்தர்யா கொஞ்சம் சும்மா இரு சௌந்தர்யா. இவங்களெல்லாம் மாப்ள, மாமா விடுங்க மாப்ள. புரிஞ்சுக்கோங்க, போயிடலாம். யோ வாயா. சௌந்தர்யா ஒரு நிமிஷம். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் பாங்க. அது உன் விஷயத்துல உண்மையாயிருச்சு. இந்த நிச்சயத்தை நின்று போனதுக்கு காரணமே நீதான்னு நீலவேணி அக்கா உன் மேல குற்றவாளி முத்திரையே குத்திருச்சு. இந்த நிச்சயத்தை நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இது உன் வீட்டு விசேஷம் மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஓடி ஓடி செஞ்சே இல்ல. கடைசியில வீண் பலி ஏத்துக்கிட்டு நீ வெளியே போற. என்னால ஜீரணிக்க முடியலம்மா. நீலவேணி அக்கா செஞ்ச இந்த காரியம் ராஜேஸ்வரி அக்காக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அண்ணே, அதெல்லாம் வேண்டாம் அண்ணே, ப்ளீஸ்ண்ணே. நீலவேணி அம்மா என்ன புரிஞ்சுக்காம போனதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவங்க ராஜேஸ்வரி அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ராஜேஸ்வரி அம்மா அவமானம் தாங்க முடியாம ரூம்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டத நீலவேணி அம்மாவால பொறுத்துக்க முடியல. அந்த கோவத்தை தான் என்கிட்ட காமிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. நீ மகளா பிறந்ததுக்கு உங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணிருக்கணும். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேமா. நீ நல்லா இருப்ப. நன்றிண்ணே. போயிட்டு வா. வரேண்ணே. ஆண்டவா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாரத்தை ஏதாவது கோயில்ல போய் இறக்கணும். ஆண்டவா,